பிரியாவை பாக்குற வரைக்கும் நானும் அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. கோவால என்னைய திடீர்னு விட்டுட்டு போனான்னு அவகிட்ட கேட்கணும். ஆனா அதை விட முக்கியம், அவ ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காடா. அதுல இருந்து அவளை காப்பாத்தணும். அதுக்கு முதல்ல அவ எங்க இருக்கான்னு தெரியணும். என்கிட்ட அவளோட போட்டோ இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த மிஸ்ஸிங் கேஸ் அது இதுன்னு போனா பிரச்சனை பெருசாயிடும். டேய், ஒரு ஐடியா. உன் வாழ்க்கையை மாத்த போதுடா. லாஸ்ட் டைம் எங்க ஜுவல்லரி ஷாப்ல திருடு போனப்ப அந்த கேஸ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட கொடுத்தோம். அவர் ஒரே நாள்ல திருடுன புடிச்சிட்டாரு. நாம அவரை போய் பார்க்கலாமா? யார் அவன்? ரீட்டா, ரீட்டா, எங்க இருக்க? என்ன பண்ற? 25, 26, 27. ரீட்டா, உன்னதான். கீழே என்ன தேடிக்கிட்டு இருக்க? நீங்க கீழே போட்ட கடலை எல்லாம் பொறுக்கிறேன் சார். கடலை பொறுக்கிறியா? எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன் சார். அத அந்த டஸ்ட்பின்ல போடு. ஓகே சார். இங்கேயே போடுற. நீங்க சாப்பிடும்போது இப்படியே கீழே விழல சார். அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? கடலை சின்னதா இருக்கிறதுனால வாயில விழ மாட்டேங்குது. ஆப்பிள் பெருசா இருக்குல்ல, நேரா வாயில விழுந்துரும். ஒரு வேலை செய். நேரா மார்க்கெட் போய் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வா. அத மேல தூக்கி போட்டு Okay, பிடிக்கலாம். sir, super அறிவு இருக்கா idea. உனக்கு? ஹலோ சார், என் பேரு ஜானகி. சவுகார் ஜானகியா, டப்பிங் ஜானகியா? வெறும் ஜானகி. ஓ, சொல்லுங்க. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். ஹெல்ப் கண்டிப்பா செய்யறேன். அதுக்காக தானே நான் இருக்கேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல சார், நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு நான் பணம் கொடுக்கணும்ல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் உங்களுக்கு பணம் கொடுக்கலனா அது ஹெல்ப் ஆகாது. அதே மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணாம நான் உங்களுக்கு பணம் கொடுத்தா எனக்கு ஹெல்ப்பா இருக்காது. நீங்களும் ஹெல்ப் பண்ணாம நானும் பணம் கொடுக்காம இருந்தா ரெண்டு பேருக்கு ஹெல்ப்பா இருக்காது. இப்ப நான் என்ன செய்யணும்? காணாம போயிடுச்சு. என்னத்த காணல? அதான் சார் காணும். அதான் காணோம்னா என்னது? நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன்ல, அதத்தான் காணும் சார். என்ன காணோம்னு சொன்னீங்க? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, அதான் நீங்க கேட்டதா காணும் சார். ஓ, அத பத்தி சொன்னீங்க. இப்போ நீங்க வந்திருக்க. ஆமா. எதுக்காக வந்த? நான் உங்ககிட்ட வந்தது எனக்கு அது காணாம போயிடுச்சுன்னு சொல்றதுக்காக. ஓ, அது சரி. என்னத்த காணல? இருக்க வேண்டியது காணாம போயிடுச்சுன்னா மனசு எவ்வளவு வேதனை போடுன்னு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது சரி. எதை காணோம், எப்படி காணோம், எங்கயா தொலைச்ச? நீங்க எதையும் பறி கொடுக்காததுனால எதுவுமே காணாம போகலங்கிறீங்க. நான் ஒண்ணு பறி கொடுத்துட்டேன் சார். அதனாலதான் உங்ககிட்ட கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன் சார். அட பாவி, என்னடா தொலைச்ச? எங்க தொலைச்ச? எங்க பறி கொடுத்த? அப்பா, நீ இங்க தான் இருக்கியா? இவனை 3 நாளா தேடிட்டு இருக்கேன். நீங்க கிளாட்டிமிட்டியோ, ஐ அம் டாக்டர் ஜெனி. அவன் மென்டல். இவ்வளவு நேரமா காணும் காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, அது இவருதான். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பேமெண்ட். என்னது இது? பேமெண்டா? டாடி. நான் டாடி இல்லடா, உன்னோட டாக்டர். ஏய், டாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்க போறேன். போடா இங்க இருந்து. இப்ப டாடிங்கறா, கொஞ்சம் விட்டா டார்லிங்னு சொல்லுவான். டார்லிங்கா? இட்டு போங்க. இல்லனா இங்க போச்சு. டார்லிங், டார்லிங், டார்லிங். I love you, love you, love you. அம்மாடி, பைத்தியக்காரனா இவன்? பாஸ், இங்க எதையோ காணலன்னு சொன்னீங்களே, ஏன் ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ஆப்பிள். எனது ஃப்ரீயா கண்டுபிடிக்கணுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோன் பண்ணா கொன்னே விடுவோம் ஐபோனை. வாடா, இவர்தான் அவரு, சிட்டி பாபு. எக்ஸ்கியூஸ் மீ, டிடெக்டிவ் சிட்டி பாபு. ஆமாமா, டிடெக்டிவ் சிட்டி பாபு. எங்களோட காணாம போச்சு. என்னது, உங்களாலையும் பார்க்க முடியலையா? அதான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டோம். நோ 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 நோ, ஐ வாண்ட் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ். அதோ இருக்கா. ஐயோ, இப்படிதான் விழுந்துக்கினே இருக்குங்க. இந்தாங்க. அந்த பொண்ணோட பேரு பிரியா. எங்க இருந்தே சொன்னா போதும். அந்த பொண்ணு பேரு பிரியா. இவனோட லவருங்க. கொஞ்சம் கண்டுபிடிங்க. எனக்கு பிரியா வேணுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. உன் இஷ்டத்துக்கு சொல்லாத. கம்முனடா. 3 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகே, ஓகே. இன்னில இருந்து இந்த கேஸ நானே டீல் பண்றேன். ஓகே, இனிமே நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க் யூ, பை. 3 லட்சம் வருது.
1 அதுல லட்சம் 2 எனக்கு 1 உனக்கு சிட்டி பாபா சார் டீல் கேன்சலா அது இல்லைங்க எனக்கு கூட ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும் 3 லட்சம் தரேன் போட்டோ போட்டோலாம் இல்லைங்க இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணுக்கும் அழகா 2 கண்ணு 2 காது 2 உதடு 2 கை இருக்கிற அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தேடி கொடுங்க எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் கேக்குதா நான் டிடெக்டிவ் மேரேஜ் புரோக்கர் இல்ல ஆமா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல? போடா ஏயா உன் இஷ்டத்துக்கு நடு ரோட்ல வண்டி நிறுத்துறியா வந்து இடிச்சா என்ன பண்ணுவ சார், நான் என்ன இப்படி கண்ட இடத்துல நிப்பியா டிராபிக்லாம் எப்படி டாக் ஆகுது பாரு கொஞ்சம் கூட அறிவுல உனக்கு வாடா ராஜு மாதிரி இருக்காரு டைம் ஆகுது சீக்கிரம் வாடா யாருக்கு நேரம் சண்டை போடுறது இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு வரான் சொல்லுடி. ராஜு லண்டன்ல இருக்காருன்னு சொன்னா இங்கதான் இருக்காரு நோ வே. ராஜ் லண்டன்ல இருக்காரு, இப்ப ஒர்க்ல இருக்காரு. நீ யாரையாவது பார்த்துட்டு அவரு நினைச்சிருப்ப. எதுக்கும் ஒரு வாட்டி நீ செக் பண்ணிக்கோ. நான் இப்ப ராஜுவ காமேஷ் கூட இருக்கிறத பார்த்தேன். டோன்ட் பி சில்லியா. போன் வை. நான் இருக்கறேன்ல நீ சாப்பிடு பேப்பர் போட வந்திருப்பானுங்க ஹாய் அண்ணா. நமஸ்தே வணக்கம் சலாம் என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா? அது பீஸா பர்கர் அது ஐயோ அது பேர் என்ன சொல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேமா இங்க தனியா தானே தங்கி இருக்க. எஸ் ஒன் மேன் ஆர்மி சரி விடு, கவலைப்படாதண்ணா. நீங்க இவ்வளவு கவலைப்பட்டா ராஜ் ரொம்ப கவலைப்படுறா. ராஜா எங்க எங்க இருக்கான் ராஜ் தான் இங்க இல்லையே. ஆமால இங்க இல்லையே அவன் லண்டன்ல இருக்கான் அதான் ராஜ் ஃபீல் பண்ணுவானு அவனோட மனைவியா உன்னோட தங்கச்சியா உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பேசலான்னு வந்தேன். பேட்டியில போற உணவத்துக்கு பேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இப்ப எனக்கு என் பிரச்சனை ஆயிடுச்சு என்னன்னா அதான் என் தங்கச்சி எனக்கு சம்மந்தம் பார்த்திருக்கால எனக்கு சந்தோஷமா இருக்குமா காட்டு காட்டு போட்டோஸா இந்த பொண்ணு பேரு இலியானா, கோவால இருக்கா. இவன் நயன்தாரா, கேரளால இருக்கா. இந்த பொண்ணு பேரு அனுஷ்கா, பெங்களூர்ல இருக்கா. நல்லா இருக்காங்களா? என் ரேஞ்சுக்கு தமிழ் பொண்ணே போதும் போய் தமிழ் பொண்ணு போட்டோ எடுத்துரும் போ 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 அப்படின்னா இந்தா. இவனை மொத்தமா கொடுத்துட்டா தங்கச்சி அந்த டோர் மட்டும் திறக்காத ஏன் சந்திரமுகி இருக்கா என்ன? இல்ல இல்ல அவளோட தங்கச்சி அருந்ததி இருக்கா இதுங்கள யாரோ ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி நான் உனக்கு ஃபோன் பண்றேன் நீ கிளம்பு ஐயோ சொல்றது கேளுமா வேணாம் வேணாம் ஐயோ போயிடு 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 சிலிண்டர் இல்ல கேஸ் காலி என்னன்னா நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்க. அதான் பொண்ணு பாக்குறதுக்கு பொண்ணுங்களோட போட்டோஸ் கொடுத்தல அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன நர்வஸா? ஐயோ எதை சொன்னாலும் மடக்குறாளே சரி, இவங்கள யார பிடிச்சிருக்குன்னு ராஜ்க்கு ஃபோன் பண்ணி தரேன் சொல்லு. ஐயோ நான் பேச மாட்டேன் நீயே பேச திட்டுவா நீயே பேசு ஹலோ ஹலோ மைதிலி ஹலோ ராஜ். ஹலோ ராஜ் உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. இங்க சிக்னல் சரியா கிடைக்கல சரி லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணு. போச்சு சரி மைதிலி Yes, what can I do for you? Hello, this is Raj. I booked a room 130 in a hotel. I'm not able to make an international call to India. Can you connect me to this number, please? Oh, sure, sir. Yeah. 098402 11112. Sir, just wait for a while. Hello, your call get connected. You can talk now. இவ்வளவு பொண்ணுங்களை நான் எப்படிமா உடனே செலக்ட் பண்ண முடியும் நீ கிளம்பு ஹேய், லண்டன்ல இருந்து. லண்டன்ல இருந்தா ஹலோ ராஜ். Hi, Maithili. How are you? I miss you. I miss you too. உங்க ஃப்ரெண்ட் காமேஷ்க்கு நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். Oh, that's cool. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலல? மீட்டிங்ல தான் இருக்க பரவாயில்ல. ஓகே ஓகே, நீ அப்புறம் கால் பண்ணு. Bye. Bye. லண்டன்ல இருந்து. ஓகேண்ணா, நான் கிளம்புறேன். அண்ணா.
அப்பா மைதிலி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. டேய் இவன் ஏன் இப்படி ஷாக்கான மாதிரி இருக்கான்? முள்ளால தான் எடுக்கணும், ஷாக்கால தான் ரிமூவ் பண்ணணும். ஆனா எங்க வைக்கிறது? லண்டன் லண்டன். நான் எந்த கேஸ் எடுத்தாலும் உடனடியா அதை முடிச்சிருவேன். ரீட்டா, Yes. நீ போய் பிரியாவை கூட்டு வா. ஓகே சார். நீ உட்காரு. ஐயோ நான் சொன்னல சார் சூப்பர்னு. Thank you, sir. எதுவா இருந்தாலும் உடனே முடிச்சிருவாரு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்ல சார். எங்க காதல்ல ஓட்டை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு பிரியா இல்ல. நான் எந்த கேஸை எடுத்தாலும், கடத்தல், திருட்டு, பாம் பிளாஸ்ட், எந்த கேஸாக இருந்தாலும் சரி, அது அக்கு வேற ஆணி வேற அலச. பிரியா இல்லன்னு சொன்ன புரியாத உனக்கு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வா. ஒன்னு சொல்லணும். யோ, இந்த வாட்டி ஒழுங்கா கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு செவனு பழுத்துரும். பா. ஏன் இப்படி அடிச்சானுங்க? சாரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னது? ஃபைல்ல போட்டோ மாறி போயிடுச்சு. இவங்க பிரியா இல்ல. இது முதல்ல சொல்லி தொலைக்கிறதானே. அது சொல்றதுக்காக தான் சார் உங்களை நான் கூப்பிட்டனே. அதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? வேற என்ன நினைச்சீங்க சார்? இல்ல, நான் வேற எதுக்கோ கூப்பிட்டேன்னு நினைச்சேன். நான் சும்மா தான் நிக்கிறேன், சொரிஞ்சு விட்டுட்டுமா? வா வா வா. வந்து முதுகுல கொஞ்சம் சொரிஞ்சு விடு. வா, வா. வந்துட்டா சரியறதுக்கு. அறிவு இருக்கு உனக்கு? ஆளப்பா. ம். ம். பிரியா. என்னடா? இப்ப நமக்கு பிரியா கிடைக்கிறது கேரண்டி. அப்ப மைதிலி கிட்ட என்ன சொல்லுவ? இந்த பிரியா கிட்ட உன் பொண்டாட்டி பத்தி என்ன சொல்லுவ? ஏதாவது யோசிச்சியா? நான் எதை பத்தியும் யோசிக்க விரும்பல. இப்போதைக்கு பிரியா கிடைச்சா அதுவே போதும். குட் நைட். பிரியா. டேய், எதுவும் யோசிக்காம எப்படா உனக்கு தூக்கம் வருது? இந்த பிரச்சனைக்கு எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு. சரக்கு வேற காலி ஆயிடுச்சு. ராஜ், உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அப்புறமா வரேன். பாய். ஹலோ. ஹலோ மைதிலி, யாரு? நான் யாரா இருந்தா என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷன் ராஜ் லண்டன்ல இருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். அவன் காதலிக்காக தன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான். இன்னைக்கு இந்த சிட்டில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். யார் நீ? Who the hell is this? என்னை பத்தி யோசிச்சு உன் நேரத்தை வீணாக்காத. அழிய போற உன் குடும்பத்தை பத்தி யோசி. உன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசி. நம்பிக்கை இல்லைனா ராஜ் டிராவல் பண்ண ஏர்வேஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. லண்டன்ல ராஜ் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேளு. இது வரைக்கும் உங்ககிட்ட அப்பாவியா நடிக்கிற உன் புருஷனோட சட்டையை பிடிச்சி கேளு. ஆல் தி பெஸ்ட் மை டியர். ஹலோ. Yes, what can I do for you? Hi. I just need to know something. Last month 25th, can you please confirm the person called Mr. Raj stayed with you? Just a minute. No, ma'am. He was supposed to come. What? Yeah, he was supposed to come, but didn't come. Thank you. ஹலோ, வணக்கம். ட்ராவல் அண்ட் லேர்ன். Hi. I want some small information. Last month 24th, British Airways, Chennai to London. Can you please confirm the passenger called Raj? 1 செகண்ட் லைனில் இருங்க மேடம், பார்த்து சொல்கிறேன். ராஜுங்கிற பேரில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் அன்றைக்கி அவர் ட்ராவல் பண்ணல.
ஜேர்னி எப்படி இருந்ததுலாம் கேட்கவே இல்லை. ஜேர்னி பண்ணாதானே கேக்குறது. அந்த பொண்ணு யாரு? சரியான ஒரு மாடல். உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இப்படி செய்யல மைதிலி. அவ என் மனசுல இருந்து முழுசா போனதுக்கு அப்புறம் தான் உன் கூட பழக ஆரம்பிச்சேன். என்ன நம்ப மைதிலி, ப்ளீஸ். எந்த முகத்தோட மறுபடியும் என்ன பார்க்கிறதுக்கு வந்த? நான் சொல்றது கேளு மைதிலி, ப்ளீஸ்.